எங்களுக்கு திவான் பிட்ஸ்ன்றது மாடு இருக்கு, கட்டு மாடு. அதுல நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த தீவனம் நாங்கள் உருவாக்கி போட்டிருந்தோம். பருப்பு ஐட்டமா வாங்கி ரைஸ் மில்ல எங்க ரைஸ் மில்ல அரைச்சி இன்னைக்கு கொடுத்தோம்னா எங்க மாட்டுக்கும் 15 நாள் கொடுத்துட்டு அப்புறம் தான் இதை வெளியே விட்டணும். 15 நாள் எங்க மாட்டுக்கு ஓன் மாட்டுக்கே போட்டோம். அதுக்கப்புறம் தான் வெளியில விட்டணும். 4 மாடு இருக்கு ஓடுற மாடு, அதுல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே விட்டோம். நல்ல ரிசல்ட் நல்லா சூப்பரா போயிட்டு இருக்குண்ணா. ஒரு சின்ன சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லைன்னா அந்த மாதிரியும் நாங்கள் அது எதுவும் சைடில் கலக்கணும்னு ஆசைப்படலன்னா இன்னைக்கு மாட்டுக்கு எடுத்துக்கணும்னா இன்னைக்கு பசு மாடு வந்து 70,000 80,000 அவ்வளோதான ப்ரைஸ். அதே ஓடுற மாடு 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் அதுக்கு வெளியே இல்லை. அதனால நம்ம அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்றதுனால தான் எல்லாம் இயற்கை முறை என்ன வாங்கி நம்ம கண்ணு முன்னாடி அரைச்சி பண்ணிட்டு இருக்கோம். இயற்கை முறை தானே, எதுவுமே கெமிக்கல் எதுவுமே சைடு எஃபெக்ட் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுண்ணா. இதுதான் நான் எங்களோட மிஷினு. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் போடணும்னா பேரிச்சம்பழம் அது பண்ணிட்டு பிறகு அது கொஞ்சம் நல்லா சக்ஸஸ் தெரிஞ்சு மாடு ரிசல்ட் போன இடத்துல எல்லா இடத்துலையும் ப்ரைஸு அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சதுனால இது நம்ம இன்னும் இருக்கிறவங்களுக்கு ஏன் நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலை ஆனந்த். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாலகுரின்ற ஊருக்கு வந்திருக்கிறேங்க. ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா மாட்டு தீவனம் தரமாக அந்த இடத்துல ரெடி பண்ணுறேன்னு கேள்விப்பட்டு வந்திருக்கிறேன். தீவனமெல்லாம் என்ன மாதிரி தீவனங்கள் கொடுக்குறாங்க, எந்த மாதிரி ரகமான தீவனங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம போயிட்டு இப்போ பார்க்கலாம். திவான் ஃபீட்ஸ் மாட்டு தீவனம் எப்படியெல்லாம் ரெடி பண்ணுறாங்க, இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அது பார்க்கலாம். நம்ம இப்போ ரன்னிங் மாடுகள்லாம் நிறைய பேர் இந்த இடத்துல வாங்கிட்டு போகிறாங்க. நீங்களே பாருங்களேன் என்ன மாதிரி தானியங்களெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்றது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கண்ணா. உங்கள் பேருண்ணா, என்ன பிஸ்னஸ்ண்ணா பண்ணுறீங்க? அண்ணா என் பேர் கே முருகேசண்ணா. கிருஷ்ணகிரி தாலுக்கா பாலகுரி கிராமம் ராஜாஜி நகர்ண்ணா. நான் வந்துட்டு ஆர்மியில் வந்துட்டு ஒரு 18 வருஷமாக பணிபுரிஞ்சுட்டு 2016 வந்துட்டு ரிட்டையர்ட் வந்தேண்ணா. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு மாட்டு தீவனம் உருவாக்கணும்ண்ணா. நானே ஹோல்சேல் டீலர் எடுத்து நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி அப்பா செஞ்சுட்டு இருந்தேன் அப்படி 2005 அதுக்கப்புறம் 2016 நானாக செஞ்சுட்டு இருக்கிறேண்ணா. இப்போ வந்துட்டு 2016 பால் மாட்டுக்கு எல்லாமே கம்பெனிலேருந்து தெரிவித்து நம்ம குடோன் வச்சு நம்ம இங்கேருந்து எல்லாருக்கும் கொடுத்துருந்தோம்னா எல்லா கடைகளுக்கும் கொடுத்துருந்தோம், மாட்டுக்காரருக்கு கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்மக்கிட்டே திவான் பிட்ஸ்ன்ற ஒரு மாடு இருக்குன்னா அந்த மாட்டுக்கு நான் தீவனம் உருவாக்கி நானே ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்தேன். அது சக்ஸஸ் ஆனதுனால இன்றைக்கி வந்துட்டு நான் எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு ஒரு முடிவில் நல்லா எடுத்து எல்லாம் வர வச்சு நொய் ஐட்டமாக வாங்கி அரைச்சி நாமளே மிஷினரி போட்டு பண்ணிட்டு இருக்கிறோன்னா இன்றைக்கி வரைக்கும் நிறைய மார்க்கெட்டில் நல்லா போயிட்டு இருக்குண்ணா. இதுதான் அப்பா டைம்லேருந்து 2005 ஆரம்பிச்சிது. இது சின்ன காட்டுனா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2005 ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் இது பெருசு உருவாக்குனது வந்து 2016 நாங்கள் உருவாக்கணும். 2016 ஆமாம் 2016 இது வந்து அப்போ உருவாக்கணும் தான் இது ஃபஸ்ட்டு 2005. அதுக்கப்புறம் 2016 வந்துட்டு அந்த பக்கம் குடோன் மெயின் குடோனில் அது ஷிஃப்ட் பண்ணோம். ஷிஃப்ட் பண்ணிட்டு இப்போ பெருசாக அங்கே தான் பண்ணிட்டு இருக்கிறோம்ண்ணா. பார்க்கலாம்ண்ணா. மிஷின் எல்லாம் வாங்கி நம்மளே ரெடி பண்ணாரு. ஆமாண்ணா, மிஷின் எல்லாம் நம்மளே போட்டது. டெலிவரி ஆமாம் டெலிவரி இருக்கிற தானியம் நாங்கள் டேமுக்கு மட்டும் வச்சிருக்கிறோம். அது உள்ள மிஷினரியில் போடுறது வந்து நாங்கள் அரைச்சி தனியாக தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ பருப்பு ஐட்டமாக வாங்குகிறோம், அது இப்போ அரைச்சி தனியாக நாங்கள் உருவாக்குறோம்ண்ணா. உள்ள தானியம் அதே தான் இப்போ கொடுத்துட்டு இருக்கிறோண்ணா. என்னென்ன வகையான தானியங்கள்லாம் பயன்படுத்துறீங்க? அண்ணா பார்க்கலாண்ணா. இது வந்து பருப்பு ஐட்டம்ண்ணா, தோறு பருப்பு. இது மஷ்ரூம் அரைச்சிருக்குண்ணா. இது உளுந்து நொய்னா, உளுந்து நொய்யாக இருக்கும். இது பருத்தி புண்ணாக்குண்ணா. இது கடல புண்ணாக்குண்ணா. தோறு நொய்யிண்ணா, கடல பொட்டு. இது தானியண்ணா, இல்லை மதுரை தானியம்னு ஒரு ஐட்டம் ஒன்று வாங்குகிறோம். அதுவும் அது கூட சேர்த்தோம். மக்காசோளம் அரைச்சதுண்ணா. இது அவரை நொய்யிண்ணா. இது தோரை போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்கலாம். 3 ஐட்டம் இருக்குது அதில். பேரிச்சம்பழம்ண்ணா. இது பல தானியம்ண்ணா. இதுதானே மெயின். இதுக்கு எல்லா தானியம் உட்பட்டுதானே இது. இது இப்போ எல்லா தானியம்னா நவதானியம் எல்லாம் அடங்குண்ணா. இதில் பச்சை பயிர் அடங்கும், உளுந்து அடங்கும், பின்சி கொட்டை, பட்டாணி எல்லாமே இதில் விடுறோம்ண்ணா. இப்போ நீங்கள் இந்த மாதிரி மூட்டை தானியங்களாம் வாங்கி நம்ம லோட டன் கணக்கில் வாங்குறோம்னா நம்ம ரைஸ் மில்லே அரைச்சி நம்ம இது கொடுக்குறோம். நொய் ஐட்டம்ண்ணா. இது சோயா பீன்ஸ்ண்ணா. இதில் சின்னசு இதெல்லாம் கலப்பை சேர்த்து நம்ம கலப்பு பண்ணி உருவாக்கியிருக்கோம். இதுதாண்ணா அதோடைய ரேட்டு. இது வந்து நலம் தவிடுண்ணா. இதில் வந்துட்டு
பருத்தி கொட்டையும் சாம்பிள் போட்டு இதில் தவிட கொடுக்கணும். இது வந்து ஃபீடுண்ணா, சக்தி ஃபீடு. இது எல்லாம் சேர்த்தி தானே டிகே கலப்பு தீவனம்னு பண்ணியிருக்கிறோம் நாட்டு மாட்டுக்கு. ஓகே, நாட்டு நாட்டு மாட்டுக்கு மிஷின் பாருங்க, இதுதான் மிஷினு. பசுமாட்டுக்கு தான் பண்ணோம் ஸ்டார்டிங்கில். நாங்கள் 2014 ஸ்டார்ட் பண்ண பிறகு பசுமாட்டுக்கு நாங்கள் கம்பெனிலேருந்து அப்படியே லோடை வாங்குவோம். லோடை வாங்கி இங்கே எங்கள் பிரான்ச் நிறைய வச்சுருக்கோம், 5 பிரான்ச் வச்சுருக்கோம். அதுக்கு கொடுக்குறோம். அது இல்லாத அவுட் கடைகளுக்கும் கொடுத்துருக்குறோம், கஸ்டமருக்கும் கொடுக்குறோம். நாங்களே பால் கலெக்ட் பண்ணுறோம். ஒரு 70-80 பேர் இருக்கிறாங்க எங்கள் கஸ்டமரு, அவங்களுக்கு கொடுக்குறோம். அது இல்லாத நாங்கள் திவான் பிட்ஸ்னு ஒரு மாடு இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த ஒரு 22 வருஷமா வந்து ஆர்வம் இருக்குண்ணா. இந்த நாட்டு மாட்டு தீவனத்தை நம்ம உருவாக்க ஏன் கூடாதுன்றதுனால ஒரு ஆர்வம் இருக்குது. அதில் 2021 சாரி 2019 நான் பிஎம்ஜி லோன் எடுத்து இந்த மிஷினரி போட்டோண்ணா. இது நாமளே ஏன் இதை செய்யக்கூடாது, நம்ம மூட்டை மட்டும் வாங்கி செய்யறதோட நாமளே ஒரு பிராண்டை உருவாக்கலாம் அப்படின்ட்டு போட்டு நம்ம மாட்டுக்கு கலப்பு தீவனம் ரெடியாக பண்ணோம்ண்ணா. பால் மாட்டுக்கு டிகே கலப்பு தீவனம்னு அதோட ரேட்டு 750 ரூபா வரும், 800 ரூபா வரும். ரேட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாட்டு மாடு நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நாங்கள் பல தானியமெல்லாம் வாங்கி அரைச்சி சிம்பிளாக பண்ணோம்ண்ணா. அது பண்ணிட்டு பிறகு அது கொஞ்சம் நல்லா சக்ஸஸ் தெரிஞ்சு மாடு ரிசல்ட் போன இடத்துல எல்லா இடத்துலையும் ப்ரைஸு அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சதுனால இது நம்ம இன்னும் இருக்கிறவங்களுக்கு ஏன் நம்ம வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு நாங்கள் வாங்கி அரைச்சி. இந்த எங்களுக்கு ரைஸ் மில் இருக்க பக்கம் ரைஸ் மில்லில் அரைச்சி பருப்பு ஐட்டமாக வாங்கி டன்னாக வாங்கி அரைச்சி இதில் தான் நான் மிக்ஸ் பண்ணுறது. முழுக்க இது இயற்கை முறையில் தான். இயற்கை முறை தானே, எதுவுமே கெமிக்கல் எதுவுமே சைடு எஃபெக்ட் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுண்ணா. இதுதான் எங்களோட மிஷினு. இங்கே தானியம் வந்து இங்கே இதுலாம் அரைச்சிது தானே. வந்துட்டு இந்த பல தானியம்னு நம்ம ஒன்று போட்டோம்லண்ணா, அங்கே காட்டணும் டெமோ. பல தானியம்னா இதுதானே, எல்லா நொய்யும் ஒரு 10 வகையான ஐட்டம் கலக்கிறது இதுதானே. அதுக்கு அடுத்தது இது என்ன துவர நொய்யிண்ணா. இது வந்துட்டு அவரை நொய்யிண்ணா, அவரை நொய். ஆமாம், இது வந்து பீன்ஸு அவரை எல்லாம் மிக்ஸ் ஆனதுண்ணா. இது நம்ம மதுரை தீவனம்னா, இது தானியம் இது எல்லாம் கலந்து வரும்ண்ணா. மதுரையிலேருந்து இது டைரெக்டாக வாங்குறதுண்ணா. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது புண்ணாக்குண்ணா, பருத்தி புண்ணாக்குண்ணா. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் போடணும்ண்ணா, பேரிச்சம்பழம் இது. ஆமாண்ணா, இதுல ஆனா அண்டர் கிரவுண்டு இங்க மிஷின் இருக்குண்ணா. உள்ள அண்டர் கிரவுண்டு போகும். இங்க கொட்டினோன்னு ஆட்டோமேட்டிக் உள்ள போயிட்டு உள்ள வந்து மேலுக்கு ஏற்றணும். பெல்ட்டில் வந்து மேலுக்கு ஏற்றிட்டு போவோம். பெல்ட்டுக்கு ஏற்றிட்டு அங்கதான் நான் ஸ்டோரேஜ் பண்ணுவோம். அங்கிருந்து ஸ்டோரேஜ் பண்ணி இங்க வந்துட்டு கலக்கணும். இதுல கலக்கிட்டு பிறகுதான் நம்ம அந்த தீவனத்தை பிடிப்போம். இது பாருண்ணா, இது உளுந்து நொய்ண்ணா, உளுந்து நொய். இது நான் தோரம் போட்டு ஆனால் இது சின்ன மிஷின் நான் ஃபர்ஸ்ட் போட்டது. ஆனால் இது கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். ரைஸ் மில் பெருசாக அங்கே இருக்கு, அதே பண்ணிக்கிறோம். மீதி அரிக்க வேண்டியதெல்லாம் இப்போ முன்ன கெப்பாசிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம மாட்டுக்கு மட்டும் பண்ணிருந்தோம், இதை யூஸ் பண்ணோம். இப்போ நிறைய பண்ண வேண்டியதுன்னா ரைஸ் மில்லில் பண்ணிக்கிறோம். எங்கள் ரைஸ் மில்லே இருக்குது பக்கம், அது சர்வீஸ் தனியாக இருக்குது, அதை பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே இதுதாண்ணா நம்ம காட்டினதெல்லாம் இந்த தானியம் தானே ஐட்டமாக அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த தானியம் தானே. இது மஷ்ரூம்ண்ணா, மஷ்ரூம் அரைச்சது. இது வந்து இதெல்லாம் மாவு ஐட்டம்ண்ணா. இதெல்லாம் கோதுமை மாவு, மைதா, இதெல்லாம் சாப்பிட்ற பொருள்லாம். இதெல்லாம் கஸ்டமர் வாங்கிட்டு போயிடுவாங்க, இருக்கிற கஸ்டமர் வாங்கிட்டு போயிடுவாங்க. இது வந்து புல்லட் தீவனம்ண்ணா. இது வந்து தானியம் நான் ஃபஸ்ட்டு வாங்கி திருச்சியிலேருந்து வாங்கி பண்ணியிருந்தோம். இதுவும் போயிட்டு இருக்குண்ணா, இன்றைக்கி போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது இது வந்து நைஸ் பூசாண்ணா. இது வந்து பெங்களூர்லேருந்து வாங்குவோம். இது வந்து துளசி பூசாண்ணா, துளசி கம்பெனிலேருந்து வாங்குவோம். ஆமாண்ணா, இது 950ண்ணா. இது 1050 ரூபா. இது 520 ரூபா. இது 1450 ரூபாண்ணா. 50 கிலோண்ணா, 50 கிலோ. இது மயில் பூசண்ணா, 34 கேஜி 1050 ரூபா. ஆமாம், அது வந்து டிகே நம்ம தீவனம்ண்ணா. இது வந்து பால் மாட்டுக்கு போடுற தீவனம்ண்ணா, பால் மாட்டுக்கு போடுறது. இது வந்துட்டு 34 கேஜிண்ணா. இது பால் மாட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இது நம்ம பிராண்ட்ண்ணா. இது நல்லா போயிட்டு இருக்குண்ணா இன்னைக்கு மார்க்கெட்டில்.
இதுதான் அதிகமாக போகுது இன்னைக்கு. ஓன் பிராண்ட்ண்ணா நிறைய போகுது. ஏன்னா இதில் ஒரு 9 ஐட்டம் சேர்த்து பண்ணுறோன்னா அதனால நல்லா போயிட்டு இருக்கு. இது விஎம்பி நைஸ்ண்ணா. இது வந்து 1430 ரூபா வரும்ண்ணா. இது வந்து 50 கிலோண்ணா. இது ராக்ஸினா 45 கிலோ நைஸு. இது பெங்களூர்லேருந்து வாங்க, ராக்ஸி மில்லேருந்து. இது வந்து 1130 ரூபா வரும். ஆனால் இது வந்து நாட்டு மாட்டு தீவனம்னா இப்போலாம் இதெல்லாம் பேக்கிங் பண்ணி ரெடி பண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறோம். இது வந்து ரெடி பண்ணி நம்ம மார்க்கெட்டுக்கு மாட்டுக்காரருக்கு அனுப்ப போகிறோம்ண்ணா. இதுதாண்ணா. இது கிட்ட பாருங்கண்ணா, இதில் நிறைய ஐட்டமெல்லாம் இருக்குண்ணா. எல்லா மூட்டிலையும் இதே மாதிரி தான் இருக்குண்ணா. பூரா பருப்பு ஐட்டம் எல்லாத்துலையும் இதே மாதிரி தான் இருக்கும். நல்லா போட்டு கலந்துருக்குண்ணா. இது வந்து நாட்டு மாட்டு மட்டும்தான் போடுவாங்கண்ணா. இது மாலூர்லேருந்து வருதுண்ணா. இது ஆப்பிள் பூசண்ணா, பீச் கம்பெனிலேருந்து வருது. மாலூர்லேருந்து வருதுண்ணா. இது 1050 ரூபா வரும்ண்ணா, 45 கேஜி. இதெல்லாம் புண்ணாக்கு ஐட்டம்ண்ணா. இது வந்து இது கல்லப்பட்ட புண்ணாக்குண்ணா. இது விஎம்பி செக்க பூசாண்ணா. இது 1030 ரூபா வரும்ண்ணா செக்க பூசா. இது கல்லப்பட்டுண்ணா. இது வைகை தீவனம்ண்ணா. இது திருநெல்வேலியிலேருந்து வர்றது. இதெல்லாம் வைகை தீவனம். இங்க இருக்கிறது பூரா இது நாட்டு மாட்டுக்கு சம்மந்தப்பட்டதுண்ணா. இந்த ஐட்டம் பூரா நாட்டு மாட்டுக்கு பூரா பருப்பு ஐட்டம் வாங்கி அரைக்கிறோம். இதுதாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மொத்தமாக 5 பிரான்ச் வச்சுருக்கிறாங்க. ராஜாதி நகர், பாலகுடி, மரிமங்கலம், மேல்சோமார்பேட்டையில். வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை இருந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் டீட்டெயில் மட்டும் கொடுத்தா போதும், உங்களுக்கு டெலிவரி வந்துடும். பல்காக ஆர்டர் பண்ண போகிறோம், நிறைய வேணுன்றவங்க நேரில் கூட வந்து பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி கூட வாங்கலாம். எல்லாமே இயற்கை முறையில் தான் செய்கிறாங்க. நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க.